ஒரு சில பேர் விவரம் தெரியாதவங்க இந்த மாதிரி தான் ஏதோ முதலீடு பண்ணிட்டு யாரோ சொல்ற பேச்சை கேட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் நிறைய உண்டு. இப்போ டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்ல கம்பெனியா பார்த்து இவங்களை டேரக்டர் ரோல் கொடுக்குமா சார்? நிறைய டேரக்டர்ல வந்து நிறைய ரோல். ஓகே, முதல்ல ஷேர் ஹோல்டரா வந்து இன்வெஸ்ட் பண்ணி டேரக்டர் ஆவாங்க, அப்புறம் அவங்க மேனேஜிங் டேரக்டர் ஆவாங்க, இல்லைன்னா டேரக்டராகவே இருப்பாங்க, இல்ல ஒரு சில பேர் வந்து ஒர்க் பண்றதுக்காக மட்டும் அவங்க டேரக்டர் டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுல வெரைட்டியா இருக்கு, நிறைய வெரைட்டியா நீங்க வந்து கம்பெனிஸ்குள்ள வச்சுக்க முடியும். சில ரியல் எஸ்டேட் கம்பெனில எல்லாம் நான் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து வெறும் மார்க்கெட்டுக்கு மட்டும் தானா இல்ல கம்பெனியோட அட்மின் டைரக்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது வந்து சும்மா அது வந்து அவங்களுக்கு பேருக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனில என்ன பண்ணுவாங்க, அவங்கள நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மீடியேட்டர், ரியல் எஸ்டேட் புரோக்கர் இப்படின்னு சொல்றதுக்கு பதில் டைரக்டர் அப்படின்னு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து நல்ல பெருமையாவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த டைரக்டருக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயினா அவங்க எம்ப்ளாயி, அவங்க வந்து போர்ட் ஆஃப் மீட்டிங்லாம் போட்டு பண்றது கிடையாது. அதை பத்தி நம்ம டிஃபரெண்டா இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம்.